இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 97ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு இந்த நாளில் சொல்றாரு. நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கு. வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்குன்னா நம்ம ஆண்டோடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டதுன்னா நம்மளாம் நீதிமானாக இருக்கிறோம். நமக்காக அவர் ஒரு வெளிச்சத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிச்சம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறியும் போது அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறது. செம்மையான இதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு. மகிழ்ச்சினா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருமே மகிழ்ச்சி அடைவார்கள். அதான் நீதிமானுக்காக வெளிச்சம், இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம். அப்புறம் செம்மையான இதயத்திற்காக மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை தருவது இயேசு கிறிஸ்து தான். காரணரும் அவர் தான். நமக்கு தர வேண்டிய எல்லா கிருபைகளையும் அவர்கிட்ட தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நீதிமானுக்காக நாம் வெளிச்சத்தை, நமக்காக அவர் வெளிச்சத்தை உருவாக்குகிறார். வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவிட நம்ம போகும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிது, ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. அதனால் நாம் என்ன செய்ய முடியுது? தகுதியாக மாற முடியுது. அப்படி வெளிச்சத்தில் நம்முடைய பாவங்களை நாம் காண முடியுது. செம்மையான இதயத்திற்காக மகிழ்ச்சி. செம்மையான இதயம்னா நமக்குள்ள இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம செம்மையான இதயமுள்ளவர்களாக இருந்தால் அந்த மகிழ்ச்சி நமக்காக விதைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். இந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஆண்டோடைய கிரியைகள், அற்புதங்களை தான் வெளிப்படுத்துகிறாங்க. சுரூபங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமைப்படுற யார் வெட்கப்பட்டு போவார்கள். ஆனால் நம்மளாம் ஆண்டோடைய கிருபை நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாமும் ஒரு காலத்தில் சுரூபங்களை வணங்கிக்கிட்டு விக்கிரக ஆராதனை இருந்தவங்களை தான் நீதிமானுக்காக ஆண்டவர் மாற்றி நமக்காக ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரு. செம்மையான இதயமுள்ளவராக மாற்றி நமக்காக மகிழ்ச்சியை விதைச்சி வச்சுருக்காங்க. பூமி முழுவதுக்கும் அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறாரு. அவரை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. அதனால் நாம் அவரில் அன்பு கூறணும். அப்படின்னா நம்ம தீமையை வெறுத்து விட முடியும். அப்படின்னா நமக்காக ஒரு வெளிச்சம் அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த வெளிச்சத்தின் பகுதியில் நாம் கடந்து செல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையும் அதனால் வெளிச்சமாக மாறும். செம்மையான இதயம் நம்மிடத்துலேருந்து மகிழ்ச்சியும் நமக்கு என்ன கிடைக்குது. நாம் இதை புரிந்து நாம் ஆண்டோடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமன்களாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு வெளிச்சத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிற தகப்பன். விதைக்கப்படுது. அப்படின்னா விதைக்கப்பட்டால் அது ஒரு நாள் முளைக்கும். வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கு, மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு. அது திரும்பமாக முளைத்து பலன் கொடுத்து ஆசீர்வாதமாக என்ன செய்யுது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் மாறுகிறது. ஆமென்.